பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தை 8. ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாய் இரு, உன் அறிவின்மையினால் தாழ்வுறாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருங்க, சமாதானமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எல்லோரும் என்னை சந்திக்கிறீர்கள். எனக்கு மேலாக உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை நீங்கள் சந்தித்து அவரோடு நீங்கள் உறவாடி பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். அவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் இறை வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஏமாறாதவாறு இருங்கள் என்று. ஏன் நாம் ஏமாந்து போகின்றோம் என்பதை குறித்தும் நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அநேக மக்கள் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இவ்வாறு சொல்லுகிறார்கள், ஃபாதர், நான் என்னுடைய கணவருக்கு தெரியாமல் என்னுடைய தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி, அப்படி என்றால் பக்கத்து வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். என்னுடைய நகைகளை பேங்கில் அடவு வைத்து ஒரு அவசரத்திற்காக கேட்டார்கள், நான் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது திரும்ப கேட்கும் பொழுது அவர்கள் அந்த பணத்தை எனக்கு தரவில்லை. அவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள், அவதூறான வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் அநேக சகோதரிகள் சகோதரர்கள் என்னிடம் பகிர்ந்து இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது சில நேரங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து யோசித்து பார்த்தது உண்டு. ஏன் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள்? சாதாரண ஒரு பணம், இந்த நாளிலே பணம் அவர்களிடம் இருக்கும், நாளைக்கு இன்னொருவரிடம் இருக்கும், நாளை கழித்து அதே பணம் நம்மிடம் இருக்கும். பாருங்கள், பணம்தான் எல்லா அழிவுக்கும் ஒரு ஆணி வேராக இருக்கின்றது. நல்ல உறவுகளை இழப்பதற்கு பணம் காரணமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தில் கடந்து செல்வதற்கு பணம்தான் காரணமாக இருக்கின்றது. எனவே நமக்கு தேவையான பணங்களை மட்டும் வைத்து நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்து கொண்டு மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் இன்னொருவருக்காக நீங்கள் கடன்பட்டு இருக்கிறீர்கள். இன்று நீங்கள் கடனாளியாக இருக்கிறீர்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் ஏமாற்று உலகம். சாத்தானுடைய வேலை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் மட்டுமே அவன் கடந்து வருகின்றான். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யாராவது எந்த உதவி கேட்டாலும் நாம் யாருக்கு செய்கிறோம் என்பதை அறிந்து செய்ய வேண்டும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களே முன் வந்து அந்த உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 10ல் 1 பங்கு கேட்பார்கள். 10ல் 1 பங்கு கேட்டு குடும்பங்களை அழித்த பாஸ்டர்மார்களும் உண்டு. அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எனக்கு தெரிந்த என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய அண்ணன் என்ன செய்தார் என்றால், மனம் மாறி அவர் ஒரு பாஸ்டருடைய சபைக்கு சென்று கொண்டு இருந்தார். அவரிடம் ஆண்டவர் அப்படி சொல்கின்றார், 10ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவரிடம் இருந்த பணம் எல்லாவற்றையும் புடுங்கிவிட்டார். இப்பொழுது அவர் ஏமாந்து நடுத்தெருவில் நிற்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியோடு அவர் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். எல்லா இடங்களிலும் ஏமாற்றம் இருக்கின்றது. எனவே நாம் ஏன் ஏமாறுகிறோம் என்பதை அறிந்து பார்க்க வேண்டும், சோதித்தறிய வேண்டும்.
இருக்கும். பாருங்கள், நம்மிடம் ஜெப வாழ்க்கை இல்லை, ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு இல்லை, நல்லதொரு பாவ மன்னிப்பு இல்லை, நல்ல ஒரு தேடுதல் இல்லை, நம்முடைய குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை, பணம் வருகிறது என்றால் அந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் தேவைக்கு அதிகமாக செலவழிப்பது, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடிய சாத்தான் மற்ற மனிதர்களை பயன்படுத்தி நம்மை ஏமாற்றி விடுவான். பாருங்கள், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் தீயோர்கள் மன கொடுமை செய்வதையே நினைத்து கொண்டு இருக்கட்டும், அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சாக இருக்கும். பாருங்கள், உங்கள்கிட்டயே பணம் வாங்கி கொண்டு உங்களை பார்த்தே தப்பாக பேசுவார்கள், அல்லது உங்களை பற்றி தவறாக உங்களுடைய கணவரிடம் சொல்வார்கள், உங்களுடைய கணவரை பற்றி தவறாக உங்களிடம் வந்து சொல்வார்கள். அந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தில் பிளவு வந்துவிடும். இதற்கு நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகள் அநேக பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருப்பதையும் அதன் மூலம் குடும்பங்கள் பிரிந்து போய் இருப்பதையும் நான் பார்த்து இருக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு அடிக்கடி கூடுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கு? கெத்சமனி தோட்டத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு அங்கு செல்வார். அங்கு அவர்கள் தனிமையில் இருப்பார்கள். ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து அவர்கள் தியானிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். அந்த இடத்தை யூதாஸ் இஸ்காரியோத்து அறிந்திருந்தான். எனவே தான் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் யூதர்களோடு சேர்ந்து அங்கு சென்றான். பாருங்கள், சாத்தான் எவ்வாறு யூதாசு வழியாக செயலாற்றியது என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவரோடு பயணித்த யூதாசையே சாத்தான் பயன்படுத்துகிறான் என்றால், சாதாரண மனிதர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் திருச்சபை பற்றியும் சிற்றறிவு படைத்தவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் ஏன் நாம் ஏமாறுகிறோம் என்பதை அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு காலம் என்று தெரியாது. வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். உதவி என்பது பண உதவி மட்டும் அல்ல. நமக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் ஏழை எளிய மக்களை சந்திப்போம், அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம், அல்லது சில அநாதை இல்லங்களுக்கு போய் அவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்போம். இப்படி காரியங்கள் செய்யும் பொழுது நாம் ஏமாந்து போக மாட்டோம். நமக்குள் ஒரு மகிழ்ச்சி கடந்து வரும். எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை நான் ஏமாந்து இருந்தது போதும், இனி வரக்கூடிய நாட்களிலே உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி அவரிடம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, தீயோர்களாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அநேக பேரை ஏமாற்றி இருக்கின்றோம். அதன் வழியாக நாங்களும் ஏமாற்றத்தை பெற்று இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. இனி வரக்கூடிய காலங்களிலே ஏமாந்து போய்விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு நடக்கவும், இந்த உலகத்தில் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானை கண்டுபிடித்து அவனை விட்டு விலகி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. பணமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகின்றது. எனவே தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதபடி ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை மட்டும் நீர் நிறைவு செய்து அதன்படி உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பலத்தை தருவீராக. தந்தையே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றீர். இனி வரக்கூடிய நாட்களிலே நீர் எங்களை ஏமாறாமல் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் ஏமாறாதவாறு அவர் நம்மை பார்த்து கொள்வார். இந்த நேரத்தில் அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.